பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில் குழு அமைத்தது குஜராத் அரசு. சாதிவாரி கணக்கெடுப்பு விவரங்களை வெளியிட்டு சட்டப்பேரவையில் விவாதம் நடத்தும் தெலுங்கானா அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் பாராட்டு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் நாளை வாக்குப்பதிவு. விதிகளை மீறியதாக முதலமைச்சர் அதிஷி மீது வழக்கு பதிவு. நாளை இடைத்தேர்தல் நடைபெறும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் 9 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என ஆட்சியர் தகவல். திருப்பத்தூர் அருகே வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த கணவன் மனைவியை தாக்கி 15 பவுன் நகைகள் கொள்ளை. முகமூடி நபர்கள் அட்டூழியம். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவில்லிபுத்தூர் அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் 8வது நாளாக போராட்டம். வடலூர் சத்தியஞான சபையில் மரங்களை வெட்டி வீழ்த்துவதை நிறுத்துமாறு அறநிலையத்துறைக்கு அன்புமணி வலியுறுத்தல். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி காரைக்காலில் மீனவ கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம். சென்னை பூவிருந்தவள்ளியில் சொகுசு மகிழுந்தில் கடத்தப்பட்ட 530 கிலோ குட்கா போதைப் பொருளை பறிமுதல் செய்தது காவல்துறை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் செய்தியாளர்களை துன்புறுத்தக்கூடாது, காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல்.